ஒரே ஒரு டைம் உங்களை கட்டிப்பிடிச்சு மொத்தம் விடணும் ஆசை. கிராண்ட் மாஸ்டர்கள் பிரணவ் வி.ஆர். சிதம்பரம், வேலம்மாள் நெக்ஸஸின் மேலும் ஒரு பெருமை. இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cyber Security, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. Good morning, all ladies and gentlemen, uncle and aunties and school college students. You're all going to watch Chennai Chennai with me, Rio. அமரன் மாதிரி ஒரு படத்துல அதே மாதிரி நீங்க அந்த மாதிரி கேரக்டர் பண்ணுவீங்களா? என்னடா அதுக்கு ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுமே. 6 மாசம் ஒர்க் அவுட் பண்ணாராம் அவரு. என்னது இது தொப்பல்ல, இது வந்து டிராப் ஷோல்டர்ஸ் ஓவர் சைஸ்டு டி-ஷர்ட். சும்மா பிளான் ஆக்டிங்க்கு எக்ஸ்ட்ரா ஏதோ எஃபர்ட் போடுறீங்களா? ஏன்னா டிஃபரன்ஷியேட் தெரியுது. இந்த மாதிரி டெக்னிக்கலாக கேட்கும்போது தான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஜோக் போட்டு ஓடிடுவேன். எல்லாருமே யாரையோ பார்த்து தான் மோட்டிவேஷன் ஆகி வருவாங்க. இப்போ நீங்கள் அந்த ஸ்டேஜ் போயிருக்கீங்கன்ற மாதிரி நான் ஃபீல் ஆனேன். ஸோ ஒரு நாள் நானும் வருவேன்ற கான்ஃபிடென்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு ரெஃப்ரெஷ் பாயிண்ட்டாக வருவோம்னு நினச்சேன். நிஜம்லே இது கெரியர் க்ரோத்துக்கான ஒரு ரெஃப்ரெஷ் பாயிண்ட் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு ஸ்வீட் பர்சன், ஒரு ஸ்வீட் ஹார்ட் தான் ரியலி யூ ஆர். நிறைய விஷயம் பர்சனலாக கனெக்ட் ஆகும். நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் போது நான் ஏதோ பெருசாக ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நானே எதிர்த்து நின்றாலும் என் கனவது வீழாது. Good morning, all ladies and gentlemen, uncle and aunties and school college students. You're all going to watch Chennai with me, Rio. நைஸ். அங்கே ஆரம்பித்த வைப்னா இப்போ வந்து என்கிட்ட 2 கொஷின் இருக்குது. ஆங்கர் ரியோக்கு ஒரு கொஷின் இருக்குது, ஆக்டர் ரியோக்கு ஒரு கொஷின் இருக்குது. ஆங்கராக நீங்கள் செட் பண்ண ஷோ வந்து ஒரு புதுசான பிளாட்ஃபார்மில் இருந்தது. ஆங்கர்னா இங்கே தான் நிற்கணும், இப்படி தான் பேசணும் அப்படின்னு இல்லாமல் அந்த காஃபி டீ ஏரியெல்லாம் படுத்துக்கிட்டுலாம் ஷோ பண்ணீங்க. பார்த்து அது எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா தோணுச்சு, இல்லை அது டேரக்டரோட ஐடியாவா? டேரக்டர் எங்கே தான் இருக்காரு? நான் தான் டேரக்டர். செம்ம மேட்ருண்ணா அது. ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்த ஆங்கர்ஸ் இப்படி தான் நிற்பாங்க, பாட்டு போடுவாங்க, போயிடுவாங்க அப்படின்றது இல்லாமல் ஷோவில் வந்த ஆடியன்ஸ் எல்லாம் அவர் வந்து செலிபிரிட்டி மாதிரி ஆக்கிட்டார். பில்லா பிரவீன் எல்லாம் இன்னும் தேடி கண்டுபிடிச்சிட்டிங்களா? திருப்பூர் அவர் கரெக்டு. அடுத்து எங்கே இவர் ரியோ காணும் அப்படின்னு பார்த்தா ஒரு ப்ரோமோ சரவணன் மீனாட்சியில் வந்து வந்துட்டீங்க. இப்போது ஆக்டராக வந்து 2 படம் பண்ணிட்டீங்க. 2 பிளாக் பஸ்டர் தான், கன்ஃபார்ம், டவுட்டே இல்லை. 2மே சிட்டி பேஸ்டு சப்ஜெக்டாக இருக்குது. எப்போ ஒரு வில்லேஜ் பேஸ்ட் சப்ஜெக்டில் நாங்கள் வந்து ரியோவை பார்க்கலாம்? ஷோ வந்து உங்களுக்கு படம் எக்ஸிக்யூட் ஆனது சிட்டி பேஸ்ட் மாதிரி இருக்கு. பட் அந்த பையன் வந்து ராம்நாடு பையன் மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அவனோட அந்த எமோஷன் எல்லாமே அப்படி கனெக்ட் ஆகுது. வில்லேஜ் ட்ராமாவா ஒரு வில்லேஜ் செட்டப்ல படம் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான். பட் அது இப்போ இந்த 4 சொன்னல அதில் ஒரு படம் வில்லேஜ் செட்டப்குள்ளார இருக்கு. அகைன் ஒரு சிட்டி பையன் தான், அவன் வில்லேஜ்குள்ளார போய் ஒன்று நடக்கிற மாதிரி ஒன்று இருக்கு. அது வரும்போது பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கும். அவ்வளோதான் நம்ம. தேங்க்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒன். ஹாய் ப்ரோ. என் பேர் சந்தோஷ். நானும் ஈரோடு தான், கோபிச்செட்டிப்பாளையம். ஸோ என்னோடய கொஸ்டின் என்னென்னா, ஸோ நீங்கள் வந்து இப்போது சென்னையிலே செட்டில் ஆகிட்டீங்க, ஃபேமிலியோடு இங்கே தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஈரோட்டில் பிடிச்ச ஸ்பாட் அண்ட் நீங்கள் ஈரோட்டை வந்து நம்ம ஊரை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ஈரோட்டில் நிறைய ஸ்பாட் இருக்குது பிடிச்ச ஸ்பாட் அப்படின்ட்டு. எனக்கு மெயினாக வந்து இந்த திண்டல் ஹைவேஸ் இருக்குல்ல, அந்த ரோடு ரொம்ப பிடிக்கும். அங்கே டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஈரோடு டு கோயம்புத்தூருக்கு அந்த 4 ரிங் ரோடு இருக்கு. ஸோ அந்த ரோடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பாட்டுன்னு பார்த்தா ஒரு 2-3 ஸ்பாட் இருக்குது. சம்பத் நகரில் ஒரு ஸ்பாட் இருக்குது, மாணிக்கப்பாளையம் ஹவுசிங் யூனிட்டுக்குள்ளார ஒரு ஸ்பாட் இருக்குது. அப்புறம் எங்கள் வீட்டில் இப்போ மேலே எங்கள் அண்ணனோட வீட்டுக்கு மேலே ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. அந்த ஸ்பாட் இருக்குது பாருங்க ஜி, அந்த ஸ்பாட்டு நல்ல ஸ்பாட்டு ஜி அது. ஸோ இதெல்லாம் ஈரோட்டில் பிடிக்கும். எந்த அளவுக்கு அங்கே வந்து ஹலோ வாட்டர் டேங்க்னு ஒன்று ஏங்க சிரிப்பு வந்துச்சு? ஸோ இந்த ஸ்பாட்லாம் பிடிக்கும். ஈரோட எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அங்கே இருந்த சைல்டுஹுட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மெயின்லி இந்த காவேரி ஆறு ஓரமாக ஃப்ரெண்டோட தோட்டம் ஒன்று இருக்குது, நல்லா இருக்கும். அந்த தோட்டத்தில் மேற கோழிகள்கிட்ட ஒரு டேஸ்ட் இருக்கு. அங்கேயும் ஒரு வாட்டர் டேங்க் வந்து சைடில் இருக்கு. இல்லை, அது காவேரி ஆறே போகுது, அப்புறம் என்ன வாட்டர் டேங்க்? ஸோ எல்லாமே ஒரே இடத்த மையப்படுத்தி தான் இருக்கு. எல்லாமே ஈரோடு தான். எல்லாமே ஈரோடு விஷயத்தை. கரெக்ட். ஹாய்ண்ணா, என் பேர் இளவரசர். ஹாய் இளவரசர். ஜோவும் சரி, ஸ்வீட் ஆட்டும் சரி, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம். நான் இங்கே காசி தேட்டரில் பார்த்தா நீங்கள் ரோகிணி போயிட்டீங்க, பார்க்க முடியல உங்களை. நீங்கள் காசி தேட்டர் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது.
இப்போ என்னன்னா ஆக்டிங்க்கு எக்ஸ்ட்ரா எதுவும் எஃபர்ட் போடுறீங்களா? ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் தெரியுது, அந்த வேரியேஷன்ஸ் நல்லாவே இருக்குது, அதனால கேட்டேன். இந்த மாதிரி டெக்னிக்கலாக கேட்கும்போது தான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஜோக்கு போட்டு ஓடிடுவேன். சொல்லவா? இல்லை, அந்த டேரக்டர் கதை சொல்கிறாருல. ஸோ இப்போ எல்லா டேரக்டருக்கும் நடிக்க தெரியுமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் எல்லா டேரக்டருக்கும் அவங்க எழுதியிருக்க கேரக்டரை கரெக்டாக சொல்ல வந்துடும். ஸோ எனக்கு அந்த டேரக்டர் கதை சொல்லும்போது அவங்க என்ன இமேஜின் பண்ணுறாங்கன்றது அவங்களோட பாடி லாங்குவேஜில் என்னால் புரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ. நான் நல்லா நடிப்பேன், ஆக்சுவலாக நல்லா பண்ணுவேன். தேங்க்யூண்ணா. தெரியண்ணா. தேங்க்யூ. ஹாய்ண்ணா. ஹாய் பிரதர். ஹாய். சந்துரு. க்யூட்டாக இருக்கீங்க பிரதர். ஸோ இல்லை, நீங்கள் சந்துருன்னு சொன்னோன்னே எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. எங்களுக்கு ஒரு சந்துரு இருக்காப்புல, லிட்ரலி அப்படியே அவரை மாதிரியே இருக்கீங்க. எஸ். ஃபஸ்ட்டு இப்போ என்ன தான் ஸ்வீட் ஆர்ட் படம் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிவ்யூ கொடுத்துருந்தாலும் ஒரு சைடு நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கும். ஆமாம். அது இந்த படத்துன்னு மட்டும் இல்லாமல் ஒரு ஆன் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் இல்லை ஆஃப் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், உங்களுக்குன்னு வர நெகட்டிவ்ஸை நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? அதான் சொல்கிறேன்ல, இந்த படம் ஸ்வீட் ஆர்ட் படத்தில் நாங்கள் என்ன சொல்ல வந்திருக்கோன்றது எங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை பார்த்து இந்த படத்தை பாசிட்டிவாக யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை தான் என்ஜாய் பண்ணுறோம். ஸோ இதில் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அதில் சிலதெல்லாம் கரெக்டாக இருக்க பட்சத்தில் அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் படம் யாருக்கு பண்ணுறோம்? எண்ட் ஆஃப் த டே ஆடியன்ஸ்க்காக பண்ணுறோம். அவங்க சில விஷயத்தை கிரிட்டிசிசம் பண்ணும்போது அது கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்க பட்சத்தில் அது எல்லாத்தையுமே நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம். பட் சிலது வந்து ரொம்ப வாண்டடாக இருக்கும்ல, அதுக்கு ரியாக்டோ இல்லை அதுக்கு யோசிக்கிறதோ பண்ணுறதில்ல, பண்ணவும் மாட்டேன். ஓகேண்ணா. ஓகே, தேங்க்ஸ். ஹாய்ண்ணா. ஹாய். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் அண்ணா. நான் வந்து ஒரு 2 கொஷின் வச்சுருக்கேன். ஓகே. ஸோ நீங்கள் ஆர்ஜேவாக இருக்கும்போது, அதாவது ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கும்போது நான் உங்களை அப்போதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்போ ஸ்கூல்ல இருந்துன்னு சொல்ல போறியா? சொல்ல மாட்டேன்ல. ப்ளீஸ் அப்பா, தேங்க்யூ. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ அப்போ இருந்த ரியோக்கும் இப்போ இருக்கிற ரியோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கண்ணா? கார் வச்சிருக்கேன் இப்போ. அப்போ ரூமுக்கே ஒரே பைக் தான். ஆமாம். ஸோ அதுதான் அந்த சேஞ்ச் தான் இருக்குது, மற்றபடி வேறு சேஞ்ச் இல்லை. வீட்டிலேருந்து வெளில போனால் இவனுக்கு கூட தான் இருக்கேன், திரும்ப போனால் அவ கூடயே தான் இருக்கேன். நோ டிஃபரன்ஸ். அதே மாதிரி இப்போ எஸ்கே அண்ணா ஒரு லெவலில் இருக்கார் இல்லையா? அந்த லெவலுக்கு இப்போ அமரன் மாதிரி ஒரு படத்தில் அதே மாதிரி நீங்கள் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணுவீங்களா கிடைச்சா? ஐயோ என்னடா, அதுக்கு ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுமே. 6 மாதம் ஒர்க் அவுட் பண்ணாராம் அவரு. என்னது? ஆக்சுவலி அடுத்த படத்தோட கெட்டப்புக்காக வளர்த்திட்டு இருக்கான். இது தொப்பை இல்லை, இது வந்து ட்ராப் ஷோல்டர்ஸ் ஓவர் சைஸ்டு டிஷர்ட். சும்மா இருப்பல, இதை பாரு, தெரிஞ்சிருச்சா? நான் அதனால தான் நான் இந்த டிஷர்ட்டே போட்டேன். ஓவர் சைஸ்டு தெரியாதுன்னாங்க. சரி, ஏன்ல அதை திரும்ப கை கட்டிட்டு என்னடா அது வந்து அந்த மாதிரி கதை கண்டிப்பாக அதை நான் ஹோல்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னா எவ்வளோ வேணா எஃபர்ட் போடுவேன். ஓகேண்ணா, ரொம்ப கண்டிப்பாக எஃபர்ட் போடுவேன் நான். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் பிரதர். நான் திருச்சிலேருந்து வரேன். என் பேர் நாராயணண்ணா. ஓகே, ஹாய் நாராயணன். ஜோ படம் மட்டும் நீங்கள் எனக்கு யாருன்னு தெரியாதுண்ணா. ஜோ படம் பார்த்த பிறகு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. தேங்க்ஸ், இதை நான் பெருமையாகவே எடுத்துக்கிறேன். பயங்கரமாக தேங்க்ஸ். தேங்க்யூ. அந்த படத்துக்கு நான் பயமாக அடியிட்டு ஒரு வாட்டி உங்களை கட்டிப்பிடிச்சி மொத்தம் கொடுக்கணும் ஆசை. சூப்பர். அவன் லைஃப்லேயும் ஒரு சுச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் கனெக்ட் பண்ணிட்டான். ஆமாம். ஹாய்ண்ணா. ஹாய். ஸோ தேங்க்யூ. ஒரு கொஞ்சம் பெருசான ஒரே ஒரு கேள்வி. முடிஞ்ச வரைக்கும் ஸ்வீட் ஆர்ட் மாதிரி நான் லீனியராக கதை சொல்லி ஷார்ட்டாக சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ எல்லாருமே சொன்ன மாதிரி லாஸ்ட்டு 2 படம் பேக் டு பேக் ஹிட் ஆகிடுச்சு. அடுத்த படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. ஹீரோவாக எல்லாருக்கும் ரியோவை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்க்க ஆரம்பித்தப்போ போயிலாம் சொல்ல மாட்டேன், நான் வந்து சன் மியூசிக்லேருந்து பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஜேர்னி இருந்துச்சு, புதிய முகம்லேருந்து. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் சீரியல் பண்ணிங்க, திருப்பி ஒரு ஜேர்னி இருந்துச்சு. சன் மியூசிக் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கதே தெரியாமல் வேறு ஸ்டாப்பில் இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்தெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஆங்கர் ஆனப்போ நிறைய கிரேஸ் இருந்துச்சு உங்களுக்கு, இப்போவும் இருக்குது. அப்போ கேர்ள்ஸ் கிட்ட யங்ஸ்டர்ஸ் கிட்ட நிறைய ஃபேம் இருக்கும்போது ரெகுலராக நம்ம ஷோவில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, ரியோனா எப்போ ஹீரோவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து சொல்லிட்டே இருப்பீங்க. 2016 நீங்கள் ஒரு படம் ஹீரோ ஆயிருக்க வேண்டியது. உங்களோட தீவிரமான ஒரு நலன் விரும்பி பண்ண ஒரு நல்ல விஷயத்தினால அது நடக்கல. அதுக்கப்புறம் அது வேணாம், நம்ம சொல்ல வேணும்.
ஆனால் சொல்கிறதான் கரெக்டாக. நான் வந்து நான் 8th படிக்கும் போதுலேருந்து சுட சுட சென்னை பார்க்குறதுக்காக லீவ் போட்டுட்டுலாம் பார்த்துருக்கேன். அவ்வளோ பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ ரெகுலராக இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ரியோனா படம் வர மாதம் மட்டும் எப்போவுமே இந்த சிக் லீவும் கேஷுவல் லீவும் அண்ணா படத்துக்காக தான் எடுப்பேன். உண்மையாலே பிஹைண்ட் வுட்ஸ் ஃபேன்ஸ் தான் கூட்டு வந்திருக்காங்க. நீ வந்து கூட்டு வந்து சாரி பிஹைண்ட் வுட்ஸ் நான் உங்களை தவறா ஆக்சுவலாக ஃப்ரைடே ரோஹிணியில் பார்த்தேன். ஆமாம், ரோஹிணியில் ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருந்தாரு. திருப்பி கிட்ட மாட்டிக்கினேன். சண்டே நீயும் வாடா படத்துக்கு நான் அவனை கூட்டிகிட்டு போயிருந்தேன். திருப்பி நான் தேட்டர் விசிட் போனேன்ல, தேட்டர் விசிட் போகும்போது பார்த்தா தேட்டரில் இருந்தார். ஸோ திருப்பி நீங்கள் இங்கே பர்மிஷன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கொஸ்டின் மட்டும் கேட்டு முடிச்சிடுறேன். எஸ். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து 16ல் முடிச்சு திருப்பி சத்ரியனில் தான் நீங்கள் லான்ச் ஆனீங்க. ஆமாம். விக்ரம் பிரபு சாரோட ஃப்ரெண்டா. ஸோ அங்கேருந்து 2 வருஷத்தில் ஹீரோ ஆகிட்டீங்க. திருப்பி கண்டினியூஸாக படங்கள் இருந்துச்சு. ஜோ சக்ஸஸ்க்கு அப்புறம் 2024 மார்ச்சில் வந்து ஃபைனலி டிவியில் மாதவன் ப்ரோ நினைக்கிறேன். ஆமாம், அவர்கிட்ட ஒரு இது கேட்டப்போ சொன்னீங்க, நான் ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணவே இல்லை, நான் வந்து கமெடியன் ஆகணும் இல்லைன்னா நெகட்டிவ் ஷேட் இருக்க கேரக்டர் தான் பண்ணணுன்றது தான் சொல்லியிருந்தீங்க. நிறைய இடத்துல அது சொல்லியிருக்கீங்க. உங்கள் ஷார்ட் ஃபிலிம்லேயே நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு விஷயம் யாரும் கேட்கல, நீங்களும் சொல்ல. உங்கள் ஃபேன்ஸ் உங்களை சன் மியூசிக் டைம்லேருந்தே ஹீரோவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரியோனா எப்போ அவரை ஹீரோவாக பார்த்தாரு, அந்த மூமெண்ட் எப்படி நடந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். ஜோவில் தான் நான் என்ன ஹீரோவாக பார்த்தேன். ஸோ அதுக்கு காரணம் அந்த கதை மட்டும் இல்லை. ஸோ ஹரி சொன்ன கதை மட்டும் அந்த காரணம் கிடையாது. என்னை சுற்றி நான் ஹீரோவாக நடித்தா அதனால என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு ஒரு பாயிண்டில் எனக்கு புரியும்ல. ஓகே, இப்போ நான் ஹீரோவாக என்னை அக்செப்ட் பண்ணி நான் படத்தில் ஒழுங்காக கரெக்டாக அதுக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணேன்னா அதனால என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒரு பாயிண்டில் புரிஞ்சுது. ஸோ அங்கேருந்து நான் என்ன ஹீரோவாக பார்க்க ஆரம்பித்தேன். என்ன நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். நான் அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். சொல்லுங்கள். ஜென்ரலாக எல்லா படமும் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக வருவோம். படம் முடிஞ்சோடனே அந்த காசுக்கு வருத்தான்னு யோசிப்போம். உங்கள் படம் போகும்போது கொஞ்சம் பயம் இருக்கும். இந்த படம் கரெக்டாக இருக்கா, எல்லாருக்கும் பிடிக்கணும், எல்லாரும் செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜோ ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது சேம் ரோஹிணியில் நவம்பர் 24, 2023 ஜோ ரிலீஸோட ஃபர்ஸ்ட் டே வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகல அந்த ஷோ. ஆமாம். உள்ளே போனவொடனே கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு. படம் பார்த்து முடிச்சோன்னே ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ அது எல்லாமே இப்போ அவர் சொல்கிறது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தது. ஆமாம். ஸோ அப்போது வந்து அப்போ தான் கொஞ்சம் ஆக்சுவலாக ஏன்னா அதுக்கு ஒரு 10 மாதம் முன்னாடி நான் இன்னொரு படம் தேட்டரில் பார்த்தேன். பேர் நான் சொல்ல விரும்பல. ஓகே, எனக்கு அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியும். தெரியுது. ஸோ நான் பார்த்துட்டு நான் 4 ஃப்ரெண்ட்ஸ் வேறு கூப்பிட்டு போயிருந்தேன். ஸோ பாதியில் அவங்க போயிட்டாங்க, நான் ஃபுல்லாக பார்த்துட்டு போனேன். ஸோ பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அடுத்து டிசப்பாயிண்ட் ஆகிருப்பீங்க. ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு. இந்த படம் எங்கேயாவது கெரியர் அஃபெக்ட் பண்ணிவிடுமோ, இது சீக்கிரமாக ஏதோ ஒரு நல்ல படம் வந்துடணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து அந்த ஜோவோட ஒரு டீசர் மட்டும் வந்துச்சு, டைட்டில் டீசர் மட்டும். 10 மாதம் வெயிட் பண்ணேன். 10 months கழிச்சு அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ தான் ஒரு ரிலாக்ஸேஷன் இருந்துச்சு. ஓகே, இது கரெக்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் அந்த மாதிரி டென்ஷன் மட்டும் கொடுக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு டைம் ஹக் பண்ணிங்க. யா கிட்ட கூப்பிட்டு ஹக் பண்ணும்போது கிட்ட வந்து சொன்னேன், இனிமேல் ரொம்ப கரெக்டாக பண்ணுங்க. நான் இனிமேட்டு அந்த மாதிரி இப்போ இனிமேலே எங்களுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்கண்ணா. எங்களை பீதியிலே வச்சிருக்கேன்னு சொல்கிறான். உங்களுக்கே எப்படி இருக்குன்னா இவனுக்குலாம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஆக்சுவலாக மனசில் இருக்கிறது அப்படியே பேசியிருக்கிறாங்க. அதான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்காது. இதுக்கப்புறம் எல்லா படமுமே கொஞ்சம் கரெக்டாக தான் பண்ணுவேன், யோசிச்சு தான் பண்ணுவேன். அதான் சொல்கிறேனே, நான் ஹீரோவாக கரெக்டான படம் பண்ணும்போது அதனால் யார் யாருக்கு என்னென்ன நடக்குது அப்படின்றது எனக்கு எப்போ தெரிஞ்சுதோ புரிஞ்சுதோ அப்போலேருந்து நான் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவு கரெக்டாக இருக்க தான் ட்ரை பண்ணுறேன். நிறைய விஷயம் பர்சனலாக கனெக்ட் ஆகும். நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் போது நான் ஏதோ பெருசாக ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால தான் அது அந்த படம் பார்த்தது எனக்கு அடுத்து நிறைய நல்ல படம் பார்த்தேன் அந்த இயரில். அந்த வருஷம் கொஞ்சம் நிறைய நல்ல படம்லாம் வந்துச்சு. எனக்கு ஒரு படம் பார்க்கும்போதும் ஹர்ட் ஆச்சு, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு படம் அவரும் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சொன்னேன். சாரி. சூப்பர். ஆக்சுவலாக பேசினது வந்து நம்ம ரூமில் இருக்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட தான் இவனுக்கு எல்லாரும் என்கிட்ட சொல்கிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் I'll be very conscious hereafter and thank you so much and sorry. இதுக்கப்புறம் கரெக்டாக இருப்பேன். லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய் ரியோனா. நீயா சொல்லு. அதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு இது இருக்கும், ஒரு ஜோனை உடச்சிட்டு நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக படம் பண்ணுற ஆசை இருக்கா? அதில் வந்து அதே இப்போது சில பேர் வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுப்பாங்கள்ல, நான் வந்து ஒரு ப்ரொடியூசரோட ஆக்டராக மட்டும் இருக்கணும், அந்த ப்ரொடியூசருக்கு வந்து அந்த அமௌண்ட்டு நான் என்ன அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அது மட்டும் கிடைக்கணும் அப்படின்ற அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே போகிற ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, ஆமாம், எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்ற ஆசை நிறைய இருக்குது. பட் தென் அந்த என்னோட ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அவருக்கு திரும்பி போயிடணுன்ற பயமும் எனக்கு இருக்குது. அது அவர் சொன்ன மாதிரி ஒரு படத்தில் எனக்கு அந்த பயம் பெருசாகிடுச்சு. ஸோ அதனால் அதில் ரொம்ப கான்சியஸாக இருக்கேன். நான் இப்போ ஒரு படம் பண்ணுறேன்னா அது இந்த நம்பருக்குள்ளார அந்த படம் இருக்கணும், அது இந்த நம்பரில் பிஸ்னஸ் ஆகிடணும் அப்படின்றதுக்கு நான் ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். ஆனால் அதே நம்பருக்குள்ளார புதுசாக ஏதாவது பண்ணிடணும், அதுக்குன்னு பயங்கர எக்ஸ்பெரிமெண்டலான படம்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி ஜோ மாதிரி ஸ்வீட் ஆர்ட் இருக்கக்கூடாது, ஸ்வீட் ஆர்ட் மாதிரி ஆண்பாவம் பொல்லாதது இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஃபேனாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படத்தில் உங்களை பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அதுக்கேற்ற மாதிரி கதை வந்ததுன்னா சண்டை போட்டுடுறேன். இங்கே வந்தது வந்து பயங்கரமான ஒரு ரெஃப்ரெஷ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, நிஜமாக ஃப்ரம் த ஹார்ட் சொல்லணுன்னா எல்லாருமே யாரையோ பார்த்து தான் மோட்டிவேஷன் ஆகி வருவாங்க. இப்போ நீங்கள் அந்த ஸ்டேஜ் போயிருக்கீங்கன்ற மாதிரி நான் ஃபீல் ஆனேன். ஸோ ஒரு நாள் நானும் வருவேன்ற கான்ஃபிடென்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. தேங்க்யூ. இன்னொன்று வந்து ஆக்சுவலாக ஸ்வீட் ஆர்ட்டில் வர அந்த வாக் ஸ்டெப் வந்து நான் பண்ணி ரீல்ஸ் போட்டிருந்தேன். ஓகே, நீங்கள் அதை போட்டு ஒரு 11 மினிட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் லைக் பண்ணியிருந்தீங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து அதை லைக் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிற ஃபேஸ் வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஹானஸ்ட் பர்சன், ஒரு ஹார்ட்ஃபுல் பர்சனை பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக நிஜமாக இது வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட்டுன்ற ஃபீல் வரல, ஒரு ரெஃப்ரெஷ் பாயிண்ட்டாக வருவோம்னு நினச்சேன். நிஜம்லே இது கெரியர் க்ரோத்துக்கான ஒரு ரெஃப்ரெஷ் பாயிண்ட் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு ஸ்வீட் பர்சன், ஒரு ஸ்வீட் ஹார்ட் தான் ரியலி யுவர். டார்லிங் பேசுவாங்க, அது ரியல் தான்றதை ஃபீல் பண்ணுறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்று முதல் ஸ்வீட் ஆர்ட் ட்ரியோ என்று அழைக்கப்படுகிறார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் ரியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ப்ளீஸ் வாங்க, உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு விஷயம் அவர் கொண்டு வந்திருக்காரு. ப்ளீஸ். தேங்க்ஸ்டா, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப நீங்கள் சொன்னது உங்களுக்குன்ட்டு எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ரியோ. நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான், when we are so true to our work, கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனா அந்த சக்ஸஸ் நம்ம கிட்ட வரும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். we wish you all the best. இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். as you said, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொடுத்துட்டே இருங்க. ஐம் ஷுர் இந்த மாதிரி ஒரு ஜென்வன் ஃபேன்ஸ்லாம் நிச்சயமாக கிடைக்காது. and all the best to you always. thank you so much ரியோ. I hope you enjoyed the fans meet. தேங்க்யூ. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லாரையும் ஒன்றா இப்படி மீட் பண்ணும்போது அது ஒரு தனி ஃபீல். அது உங்களுக்கு சொன்னால் புரியுமான்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட்ஃபுல், ரொம்ப முழுமையாக இருக்குது. ரொம்ப நன்றி. அண்டு இங்கே நிறைய பேர் ரொம்ப டைரெக்டாக சில விஷயம் கேட்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற மாதிரி இருந்தது. ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து இந்த ஃபேன்ஸ் அப்படின்னு அந்த பிரித்து பார்க்குறதே தெரிஞ்சதில்லை. ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் உண்மையிலேயே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ என்னோடய ஃபேமிலியில் எப்படி என்கிட்ட பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் என்னோடய இன்ஸ்டாகிராமில் டிஎம்மில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்ளோஸாக தான் எனக்கு ஃபீல் ஆகும். இப்போ இவ்வளோ க்ளோஸாக அவங்க கூட பேசும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ், சம்வேர் எங்கேயாவது நான் உங்களை விட்டு கொடுத்துருந்தேனாவோ, சம்வேர் எங்கேயாவது நீங்கள் தான் அவர் சொன்ன மாதிரி அந்த மாதிரி பண்ணாதீங்களேன் அப்படின்ற மாதிரி நான் எங்கேயாவது பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் சாரி. அண்டு நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் சந்தோஷப்பட்டுருந்தீங்கன்னா அதுக்கு நன்றி. ஸோ இதுக்கப்புறமேட்டு எல்லாமே இனிமேல் நல்லா தான் நடக்கும், பட்டாசும் சும்மாவே கொளுத்தாம வெடிக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வந்ததுக்கு நன்றி. பார்த்து பத்திரமா போங்க. வெளியூரில் இருந்தெல்லாம் வந்திருந்தீங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து பார்க்கணுன்னு தோன்றதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, கடை மூடி நான் கிளம்புறேன். எவ்வளோ நேரம் இந்த ஷோ உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருந்தது சோபனா. ஸோ இவ்வளோ நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தது நான் ரியோராஜ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நான் இன்னும் முடிக்கலீங்க. நீங்கள் தான் ஆங்கர்ல, சாரி. ஓகே, ஒன் செகண்ட். கடை மூடி நான் கிளம்புறேன். எவ்வளோ நேரம் ஷோ உங்களுக்காக ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருந்தது ரியோராஜ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அலாங் வித் ஷோபனா அண்ட் அலாங் வித் த என்டையர் டீம் ஆஃப் பிஹைண்ட் நோட்ஸ்.
கிராண்ட் மாஸ்டர்கள் பிரணவ் VR சிதம்பரம், வேலம்மாள் நெக்ஸஸின் மேலும் ஒரு பெருமை. இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AIMDS, Cyber Security, VLSI Design, MBA and more. Counseling code 1126.